ஒரு திருமண உறவை டிவோர்ஸ்லேருந்து தடுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் தேவைப்படுது. இப்போ நாங்கள் கொடுக்க போகிற 10 பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு உதவும். பாயிண்ட் நம்பர் 1, தொடர்ந்து உங்களுடைய எண்ணங்களை கம்யூனிகேட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உறவில். அதுவும் அது ஹானஸ்டான கம்யூனிகேஷனாக இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுடைய தேவைகள், உங்களுடைய ஆசைகள், உங்கள் கனவுகள், உங்களுடைய குறிக்கோள்கள், இது எல்லாருமே ஒருத்தருக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கணும். அடிக்கடி ஒரு குறிப்பிட்ட நேரத்தை இதுக்காகவே ஒதுக்கி உங்களுடைய கனவுகளை, உங்களுடைய ஆசைகளை, எதிர்பார்ப்புகளை ஒருத்தருக்கு சொல்லிக்குங்க. பாயிண்ட் நம்பர் 2, மரியாதை. ஒருத்தருக்கு நாம காட்டுற மரியாதைங்கிறது உறவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உங்க பார்ட்னருடைய கருத்துக்கு, உணர்வுகளுக்கு, அவங்களுடைய எல்லைகளுக்கு நீங்க கண்டிப்பா மதிப்பு கொடுத்தே ஆகணும். பாயிண்ட் நம்பர் 3, எவ்வளோ சீக்கிரம் உங்களோட பார்ட்னரை உங்களால மன்னிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் மன்னிச்சிடுங்க. மன்னிக்கிறது, அதுவும் விரைவா மன்னிக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பாயிண்ட் நம்பர் 4, கணவன் மனைவி 2 பேருமே ஒருத்தர் மதிக்கணும், மரியாதையா நடத்தணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உங்களுடைய கணவரோட உங்க மனைவியோடைய ஸ்ட்ரென்த், திறமைகள், அவங்க சொல்ற கருத்துக்கள், இது எல்லாத்தையுமே நீங்க கேட்டு அதை மதிச்சு அதை அப்ரிஷியேட் பண்றதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். பாயிண்ட் நம்பர் 5, உங்க 2 பேருக்குமான சேர்ந்து நீங்க உங்களுடைய ஃபினான்ஷியல் எக்ஸ்பெக்டேஷன்ஸை முடிவு பண்ணுங்க. கணவர் என்ன சம்பாதிக்கிறாரு, மனைவி என்ன சம்பாதிக்கிறாங்கன்னே தெரிஞ்சுக்காம, உங்க 2 பேருடைய ஃபினான்ஷியல் கெப்பாசிட்டிஸை ஒருத்தருக்கு புரிஞ்சுக்காம கண்மூடித்தனமான எதிர்பார்ப்புகள் அங்க இருந்ததுன்னா நிச்சயமா அந்த ரிலேஷன்ஷிப் குலைஞ்சுதான் போகும். பாயிண்ட் நம்பர் 6, ஒருத்தருக்கு அவங்களுக்குன்னு நேரம் ஒதுக்கி அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பங்கள், அதாவது ஒரு படத்துக்கு போகணும்னு தோணலாம், ஷாப்பிங் போகணும்னு தோணலாம், ஒரு புக்கு படிக்கணும்னு தோணலாம், இல்ல சும்மா ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு தோணலாம். இந்த மாதிரியான ஒரு தருணத்தை அவங்க வாழ்க்கையில அவங்களுக்கு ஒதுக்கிக்கணும். அதை அவங்க கடைபிடிக்கவும் செய்யணும். பாயிண்ட் நம்பர் 7, ஆரோக்கியம். ஆரோக்கியம்னா உடம்பு மட்டும் இல்ல, இங்க மனநலமும் ரொம்ப முக்கியம். 2 பேருமே அவங்களுடைய உடல்நிலைய நல்லபடியா வச்சிருக்கிறதும், மனநிலைய ரொம்ப மகிழ்ச்சியா வச்சுக்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உடம்பு சரியா வச்சுக்கிட்டா ரிலேஷன்ஷிப் சரியா இருக்குமா அப்படின்னு கேட்டா எல்லாமே இன்டர் கனெக்டட் தான். பாயிண்ட் நம்பர் 9, எக்காரணத்தை கொண்டும் உங்களுடைய பார்ட்னரை கண்ட்ரோல் பண்ணாதீங்க. நிறைய குடும்பங்கள்ல நாம சம்பாதிக்கிறோம் அப்படிங்கறதுனாலயே ரொம்ப டாமினேட்டடா அந்த மனைவிய கண்ட்ரோல் பண்ற குணம் இருக்கிறத நம்ம பார்த்திருக்கோம். அந்த மாதிரியான ஒரு குவாலிட்டி கண்டிப்பா 2 பேருக்குமே இருக்கக்கூடாது. உங்களுடைய கண்ட்ரோலிங் பவர் இன்னொருத்தருடைய சுதந்திரத்தை கட்டுப்படுத்தும் அப்படின்னா அது நிச்சயமான ஆரோக்கியமான ஒரு விஷயமா இருக்க வாய்ப்பே இல்லைங்க. இன்னொருத்தரை வெறுப்பேத்துற, கடுப்பேத்துற, கஷ்டப்படுத்துற எந்த காரியத்தையும் பண்ணாம இருக்கிறது இந்த உறவுக்கு மரியாதை கொடுக்கறதுக்கு சமம். பாயிண்ட் நம்பர் 10, என்னதான் நான் எல்லா விஷயத்தையும் அப்ளை பண்ணினாலும் என்னோட வாழ்க்கையில அடிக்கடி இஷ்யூஸ் வந்துகிட்டே இருக்கு, எங்க ஒருத்தருக்கு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு நீங்க தொடர்ந்து ஃபீல் பண்ணீங்கன்னா நம்மளால சார்ட் அவுட் பண்ண முடியாததை நாம ஹெல்ப் கேட்கறதுல தப்பே கிடையாது. ப்ரொஃபஷனல்ஸ் கிட்ட ஹெல்ப் எடுத்துக்கோங்க. தெரபிஸ்ட் கிட்ட போயிட்டு நீங்க தெரப்பி எடுத்துக்கோங்க. இதனாலலாம் உங்க உறவில மாற்றங்கள் ஏற்பட்டு அது நல்ல மேன்மை அடையுதுன்னா சந்தோஷமா இருங்க. இது எல்லாத்தையும் மீறி உறவுல சஃபரிங்ஸ் இருக்கு அப்படிங்கிறது உறுதியானா அதுல இருந்து வெளியில வரவும் தயங்காதீங்க. இந்த 10 பாயிண்ட்ஸ் உங்களோட உறவை மேம்படுறதுக்கு ஒரு விதத்துல உதவும்னு நாங்க நம்புறோம். இன்னும் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சொல்யூஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபாலோ பண்ணுங்க சூரியன் எக்ஸ்பிளைன்ஸ் சேனல்.